வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடரும் மழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. கேகாலை டெனிஸ்வத்த தோட்டத்தில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 பலி. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார்? விறுவிறுப்பான வாக்குப்பதிவில் தமிழகம். நாட்டில் ஏற்பட்டிருக்கும் சீரற்ற வானிலை மற்றும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் வெதர் சென்டரிலிருந்து எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் கிரி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாழமுக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் நேற்றைய தினம் பலத்த மழை பெய்தது. குறிப்பாக நேற்றைய தினம் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தற்போதைய நிலையை எடுத்து நோக்கினால் சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது, சில பகுதிகளில் தொடர்ந்தும் மழை தணிந்து வருவதையும் வருகின்ற தகவல்களையும் நமக்கு செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருந்தார். மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் நேற்றைய தினம் 4 திறக்கப்பட்டிருந்தன. இன்று ஒரு வான்கதவு மூடப்பட்டு 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று விமல சுரேந்திர நீர்த்தக்க வான் பாயும் நிலையில் இருப்பதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அதேபோன்று ஹேட்டன் தலவாக்கல வீதியின் பல பகுதிகளில் சிறிய அளவிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். நல்ல தண்ணி சிவனொலி பாதமலை செல்கின்றதான வீதியில் கக்குலேதன் என்ற பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் மின்சாரம் முற்றாக தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அதேபோன்று பத்தன கெலிவாத்த பால பகுதியின் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அதுதான் மலையகத்தின் தற்போதைய நிலவரம். கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்ட மீகாவல பிரதேசத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவினால் 2 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோன்று கேகாலை தெஹியோவிட்ட டெனிஸ்வாத்த தோட்டத்தில் வீடுகளில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் 3 காணாமல் போயுள்ளதாகவும் அதில் 2 சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் நமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து பெய்த கடும் மழை காரணமாக குருகுரோயா பெருக்கெடுத்து கண்ணத்தோட்டை கிராமம் முற்றாக நீரில் மூழ்கியுள்ள காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அவிசாவல்லை கேகாலை பிரதான வீதியில் தல்துவ நகரம் தெஹியோவிட்ட அங்குருவல பராகல புலக்கோபிட்டி ஆகிய பிரதேசங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. நிக்கோயா தரைவலை பகுதியில் வீடொன்றின் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. சிவனொலி பாதமலை நல்லதண்ணி மலையேறும் ககுலேதன் பகுதியில் மண் சரிவினால் தற்காலிக வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தலவாக்கலை ஹேட்டன் பிரதான வீதியில் மல்லிகைப்பூ சந்தையில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 வழி போக்குவரத்து 1 வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள சில பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. வலய கல்வி பணிப்பாளர்களின் கோரிக்கைகளுக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ரவீந்திரன் குறிப்பிட்டார். மன்னார் நகர் மற்றும் முசலி பகுதியில் வெள்ளம் புகுந்துள்ள பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்யும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. முருகண்டி ஊடாக அக்கராயன் செல்லும் வீதியின் 1ஆம் கட்டை பகுதியில் வெள்ளம் தேங்கி நிற்பதனால் இந்த வீதியூடான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது.
தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களின் குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் உட்புகுந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். கிளிநொச்சி, பொன்னநகர், முறிகண்டி மற்றும் செல்வபுரம் பகுதிகளில் உள்ள மக்களின் குடியிருப்புகளுக்குள்ளும் வெள்ளம் உட்புகுந்துள்ளது. பலத்த மழை காரணமாக கிளிநொச்சி சிவவாத கலையகம் பாடசாலை வளாகத்திலும் வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளன. ஒட்டு சுட்டான் பகுதியில் அமைந்துள்ள பட்டக்காட்டு குளம் உடைப்படுத்துள்ளமையினால் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கைவேலி, முள்ளிவாய்க்கால், கள்ளப்பாடு, பண்டாரவண்ணி, திராண்டிக்குளம், செல்வபுரம் ஆகிய இடங்களில் வெள்ளம் தேங்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் பெய்த கடும் மழை தற்போது குறைவடைந்துள்ளது. கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். கலதாவளை பகுதியில் இன்று அதிகாலை வெஜ்ரு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாய்ந்தமருது நோக்கி பயணித்த வாகனம் வீதியை விட்டு விலகி மதிலில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். திருகோணமலையில் நேற்று அதிகாலை முதல் பெய்த மழை குறைவடைந்துள்ளது. கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் இந்த வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. கச்சிக்கொடி தீவு பகுதியில் உப்பளங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது. கல்முனை, மணற்சேனி பகுதியில் சுமார் 7 அடி நீளம் கொண்ட முதலை பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டுள்ளது. அவதானத்தை செலுத்துவோம் என்று சொன்னால் குறிப்பாக மழை தணிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பண்டாரவளை, பூனாகலை, அல்ல, நமனுகுல்ல, தெமோதர, அதே போன்று ஹாலியல போன்ற பகுதிகளில் தற்போது மழை, அதாவது இன்று காலை தொடக்கம் மழை பெய்யவில்லை என்று எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக அந்த பகுதிகளில் தற்போது மற்றும் மந்தாரமான ஒரு நிலை இருக்கிறது. மாலை வேளைகளில் சில வேளைகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். பலத்த மழை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் தொடர்ந்தும் சீரற்ற வானிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பதுளை மாவட்டத்தின் பசறை, பதுளை, ஹாலியல, எல்ல, பண்டாரவளை, ஊவா பரணகம, ஹல்துமுல்ல, ஹப்புதலை, லுணுகல மற்றும் வெளிமடை ஆகிய பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மொனரகலை மாவட்டத்தின் வடல்கும்பர பகுதிக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தின் தும்பனை, உடபாதன, பஸ்வாகே, உடுதும்பர, மெததும்பர மற்றும் ஹக்கவாட்ட கோரல பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம, எஹலியகுட, கிரியல்ல, இரத்தினபுரி, பலாங்குடை, குருவிட்ட, கலவான, நிவிதிகல, பல்மடுள்ள, அலபாத்த, ஓப்பநாயக்க, வெலிகேபொல, ககவத்த, குடக்கவெல, கொலன்னே மற்றும் இமுல்பே ஆகிய பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
குருநாகல் மாவட்டத்தின் மாவத்தகம ரிதிகம மல்வரப்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை ஹாங்குராங்கத்த கொத்மலை மற்றும் அம்பகமு ஆகிய பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் தெரணியகல தெஹியோவிட்ட ருவான்வெல்ல புலத்கோபிட்டிய அரநாயக்க கேகாலை கலிகமு ஆகிய பகுதிகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் ராத்தோட்டை உடவெல மற்றும் மாத்தளை நகர் ஆகிய பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தும் போது கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே மழை தணிந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அங்கும் மற்றும் மந்தாரமான ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அதேபோன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே தற்போதும் மழையுடன் கூடிய வானிலையை காணப்படுவதாக நிலவுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக சில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியிருப்பதாகவும் அதேபோன்று மீனவர்களை அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே மழை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே தொடர்ந்தும் பெய்து வருகிறது. மட்டக்களப்பை பொறுத்தவரையிலேயே தற்போது மழை நிலை தணிந்து தற்போது இருப்பதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இது தொடர்பான சிறப்பு ஒன்றுகூடல் ஒன்று இன்று முற்பகல் ஜனாதிபதி காரியாலயத்தில் ஜனாதிபதி செயலாளர் ஜி.பி. அபேகோன் தலைமையில் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தன்போது இடர் முகாமைத்துவ அமைச்சுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. தற்போது இந்த கேகாலை மாவட்டத்தில் தான் அதிகளவான மழை தொடர்ந்தும் இன்றைய நாளில் பெய்து வருவதாக அங்கிருக்கும் செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக இந்த அவிசாவலை கேகாலை வீதி முற்றாக தற்போது நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்திற்கு முற்றாக இந்த கேகாலை அவிசாவலை வீதி முற்றாக தடைப்பட்டிருக்கிறது. கன்னத்தோட்டை தெகியோவிட்ட தால்துவ கொட்டியா கும்புர அதே போன்று உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ள நீர் மூழ்கியிருக்கிறது. இந்த பகுதிகளில் குறிப்பாக போக்குவரத்து தங்களுடைய தேவைகளை முன்னெடுப்பதற்காக அங்குள்ள மக்கள் தோணி அல்லது படகின் உதவியுடனே தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வருவதாக அங்கிருக்கும் செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அதான் அங்குள்ள நிலவரம். எனவே தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டில் அறிய தர காத்திருக்கிறோம். பலத்த காற்றுடன் கூடிய மழையால் பாதிக்கப்படுவோருக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இலங்கை கடற்படை 69 குழுக்களை அமைத்திருக்கிறது. ஏற்கனவே 2 குழுக்கள் நிவாரண பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி குறிப்பிட்டிருக்கின்றார். தியவான் நாவோயா பெருக்கெடுத்துள்ளதால் பாராளுமன்றத்தை அண்மித்த பகுதியில் 30 பேர் கொண்ட கடற்படை குழுவினர் நிவாரண பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தெஹியோவிட்ட பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் 2வது குழு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுதான் தற்போதைய தகவல்கள் இங்கிருந்து. எனவே இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் வழங்குவதற்கு காத்திருக்கிறோம். எழுதிய தகவல்களோடு கிருஷாந்த் ராஜ். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.